கேட்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்துள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். இன்னொருத்தர் வாசிக்கலாம். Spirit of the Lord is upon me, because He has anointed me to preach the gospel to the poor. He has sent me to heal the brokenhearted, to proclaim liberty to the captives and recovery of sight to the blind, and to set at liberty those who are oppressed. Amen. ಕನ್ನಡ ಬೈಬಲ್. ಕರ್ತನ ಆತ್ಮವು ನನ್ನ ಮೇಲೆ ಅದೆ, ಆತನು ನನ್ನನ್ನು ಬಡವರಿಗೆ ಶುಭವಾರ್ತೆ ಮಾನವನ್ನು ಸಾರುವುದಕ್ಕೆ ಅಭಿಷೇಕಿಸಿದನು. ಸೆರೆಯವರಿಗೆ ಬಿಡುಗಡೆಯಾಗುವುದನ್ನು ಮತ್ತು ಕುರುಡರಿಗೆ ಕಣ್ಣು ಬರುವುದನ್ನು ಪ್ರಸಿದ್ಧಿಪಡಿಸುವುದಕ್ಕೂ, ಮನಮುರಿದವರನ್ನು ಬಿಡಿಸಿ ಕಳಿಸುವುದಕ್ಕೂ ಕರ್ತನು ನೇಮಿಸಿದನು. எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிற அந்த நாட்டிலே தேவனாகிய கர்த்தர் என்னுடைய பலன் என்கின்ற வாக்குத்தத்தத்தோடு இந்த வருஷத்தை ஆரம்பித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக கர்த்தர் வெவ்வேறு விதத்திலே நம்மோடு இடைப்பட்டு நம்மை ஆட்கொண்டு நம்மை வழி நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தர் தம்முடைய கோபத்தை விட்டு விலக்கி நம்முடைய பலனாக நம்முடைய பாடலாக மாறினார் என்று பார்த்தோம். நித்திய பிதா வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் என்று பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 3 முறை தன்னுடைய பலவீனத்துக்காக அவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் பொழுது, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். அடுத்ததாக ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய கைகளை பலப்படுத்துகிறார். அதனாலே நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று பார்த்தோம். அதை தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திலே வல்லமை இருக்கிறது என்று பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்று பார்த்தோம். இந்த செய்தியினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு வல்லமை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. யார் மூலமாக? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு வல்லமை கிடைக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும்
எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் அல்லது உலகத்தின் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு பலன் கிடைக்கிறது. அடிப்படையாக பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு பலன் கிடைக்கிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் ஒரு நாள் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தார். அது ஓய்வு நாளாய் இருந்தது. அப்போ பணிவிடைக்காரன் ஒரு புஸ்தக சுருளை கொண்டு வந்து அவருடைய கரத்திலே கொடுத்தார். அவர் அதை வாங்கி படிக்கிறார். என்னவென்று படிக்கிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார், இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாகவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை பார்த்து அதை படித்து அந்த புஸ்தக சுருளை சுருட்டி அவன் கையிலே கொடுத்து உட்கார்ந்தார். 66 புத்தகங்களை கொண்ட பரிசுத்த வேதாகமத்தை இப்பொழுது நவீன உலகத்தில் எழுத்து வடிவாக புத்தக வடிவாக நம்மிடத்தில் கொடுத்து விட்டார்கள். இதை நாம படிக்கிறோமா இல்லையோ, டிவி ஸ்டாண்ட் மேல செல்ஃப் மேலன்னா வச்சிடறோம் இல்ல, வாரத்துக்கு ஒரு முறை தூசி தட்டி தூக்கின்னு வரும். எப்பனா வீட்டுல யாருன்னா பேய் பிடிச்சிச்சுன்னா பிடிக்கிறது இல்லை, பிடிச்சிட்டாலும் பிடிச்ச மாதிரி நட்டாலும் ஏதோ கொஞ்சம் அடி ஜர்க் அடிச்சாலும் கொஞ்சம் அடி பிரச்சனை அப்ப தேடுறோம். கேட்டா சொல்லுங்க, ரொம்ப கஷ்டமாட்டா அப்ப தேடுறோம். எதா நல்லா இருக்கிறப்போ பைபிளையும் தேடுறது இல்லை, சர்ச்சையும் தேடுறது இல்லை. அவர் வர வைக்குவார். சரி போட்டு காலையில் என்னதுங்க நல்ல காலை வேலை. ஆனா இயேசுநாதர் நாட்களில புஸ்தக சுருள்ல தோல்ல எழுதப்பட்டிருந்தது. குறிப்பா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதப்பட்டிருந்தது. ஒரு 6 வசனம் தான் ஒரு சுருள்ல இருக்கும். 6 வசனம் ஒரு சுருள்ல இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்து மட்டும் 66 அதிகாரம். ஒரு அதிகாரத்துக்கு 10 சுருள், 660 சுருள் இருந்திருக்கும். ஒரு சும்மா கணக்குக்கு ஒரு பெரிய ரூம்ல அங்கங்க அதை வச்சுட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு பகுதி எடுத்துன்னு அவங்க கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட பகுதி இன்னும் இயேசுநாதர் ஊழியத்தை ஆரம்பிக்கல, அவருடைய ஊழியம் இன்னும் ஆரம்பமாகல. இந்த குறிப்பிட்ட சுருளை கொண்டு வந்து அவன் இயேசுநாதர் இடத்துல கொடுத்தான். அவரும் வாங்கினார், அதை பிரித்து வாசித்தார். அவரை குறித்து எழுதி இருக்கிறது. அவரை குறித்து எழுதி இருக்கிற அந்த வாசகத்தை அவர் எடுத்து இப்படி வாசிக்கிறார்: பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இத குறிப்பா மிகவும் இது சிறப்பு பெற்றிருக்கிறது. காரணம் என்னன்னா, இத லூக்கா எழுதினார். யார் எழுதுறது? லூக்கா எழுதினார். காரணம் என்னன்னா, லூக்கா ஒரு புத்தகத்தை எப்படி முறையா எழுதணும்னு தெரிஞ்சவர். பேதுரு அல்லது மத்தேயு, மார்க்கு போன்றவர்களுக்கு அந்த 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 ஸ்கில் இல்லை. 2 பேருக்கு பைபிள்ல ஒரு புத்தகத்தை எப்படி எழுதணும்ன்ற ஸ்கில், அந்த திறமை இருக்கிறது. ஒன்று லூக்கா, இன்னொன்னு அப்போஸ்தலனாகிய பவுல். இவங்க 2 பேர் எழுதுனது ரொம்ப முறையா அழகா அடக்கி வச்ச மாதிரி இருக்கும். யோவான் கூட இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு முன்னால பின்னால மாத்தி மாத்தி கூட யோவான் கூட எழுதியிருப்பாரு, சம்பவங்களை மாற்றி எழுதியிருப்பார். ஆனா லூக்கா எழுதும் பொழுது அப்படியே அழகா ஆர்டரா எழுதியிருப்பார். லூக்கா தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்.
கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அங்க வாசித்தோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வாசித்தோம், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள்னு வாசித்தோம். இங்க பரிசுத்த ஆவியானவர் இயேசுநாதருக்கு என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்கிறோம் நாம் அனைவரும். என்ன நோக்கத்துக்காக? பர்பஸ். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டிய நோக்கம் என்ன? நான் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டவனாய் இருந்தால் எப்படி நடந்து கொள்வேன்? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள்? இயேசுநாதர் தான் நமக்கு முன்னோடி. இயேசுநாதர் சொல்லுகிறது தான் நமக்கு வழி. அவர் சொல்லுகிறது தான் நமக்கு மார்க்கம். அவர் என்ன சொல்லுகிறார் இங்கே பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். முதலாவது, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஒருவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனாய் இருந்தால் ஏழை எளிய மக்களின் மீது கவனமுடையவனாய் இருப்பான். முதலாவதாக, நம்மிலும் பலவீனமானவர்களை, நம்மிலும் ஏழ்மையானவர்களை ஆதரிக்கிறவனாய் இருப்பான். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அர்த்தத்துல பரிசுத்தாவியை பெற்றுக்கிறதுனா எப்படி? ஒருத்தர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? சொல்லுங்க. நம்ம அர்த்தத்துல எப்படி எப்படி அந்நிய பாஷை பேசணும், ஜோரா கை தட்டணும், அப்படியே குலுங்கணும், அப்படியே ஆடணும். அப்பதான் அவங்களுக்கு என்ன வந்துட்டுக்குது, வந்துக்கிறது பரிசுத்தாவியா அசுத்தாவியா பாஸ்டர் கன்ஃபியூஸ் ஆயிடணும். உண்மையான பரிசுத்தாவியை பெற்றவன் ஏழை பங்காளனாய் இருப்பான். ஏழைகளுக்காக உதவி செய்கிறவனாய் இருப்பான். ஏழைகளை நினைக்கிறவனாய் இருப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் என் மீது இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. எந்த மாதிரியான காலகட்டத்தில்? அடிமைகளாக மனிதர்கள் விற்கப்பட்ட காலகட்டத்தில், மனிதர்கள் அடிமைகளாக விற்கப்பட்ட காலகட்டத்தில் ஒருவனை கொண்டு வந்து முச்சந்தியிலே நிறுத்துவார்கள், சந்தையிலே நிறுத்துவார்கள், ஏலம் கேட்பார்கள். ஏலம் கேட்டு அவனை அந்த பணத்தை கொடுத்து அவனை அடிமையாய் வாங்குவார்கள். குறைஞ்சபட்சம் 6 ஆண்டுகள் அவன் அடிமையாக வேலை செய்ய வேண்டும். வீட்டில் என்னென்ன வேலை சொல்றாங்களோ அத்தனையும் செய்ய வேண்டும். சம்பளம் எல்லாம் கிடையாது, சாப்பாடு மட்டும்தான். ஒரு மாட்டு கொட்டகையில, ஆட்டு கொட்டகையில தங்குற இடம், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட நாட்களில் பரிசுத்தாவியை பெற்ற இயேசு கிறிஸ்து முதலாவதாக தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவித்தார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பரிசுத்தாவியை பெற்றவர்கள்னா தரித்திரரோடு யாரு சேர்வார்கள்? சாந்த குணம் உள்ளவர்கள். பழைய ஏற்பாட்டு உதாரணத்துல மோசேயை போன்றவர்கள். சாந்த குணம் உள்ளவர்கள், தாழ்மையானவர்கள். கொஞ்சம் ஆண்டவரை ஆசீர்வதிச்சுட்டா, கொஞ்சம் எதனா குத்துட்டா நமக்குள்ள வருது பாரு அந்த பெருமை. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கம்மல் ஒரு ஜோடுக்கு இன்னொரு ஜோடு வாங்கிட்டா வருது பாரு அந்த பெருமை, அந்த பிரைட். கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துட்டா, கொஞ்சம் நன்மை வந்துட்டா, கொஞ்சம் பணம் சேர்ந்துட்டா, கொஞ்சம் சைட்டு கீட்டு வாங்கிட்டா, இல்ல வீடு கட்டிட்டா, கார் வாங்கிட்டா, வருது பாரு அந்த பெருமை. என்ன போல இந்த உலகத்துல யாருமே இல்லைன்ற பெருமை. இங்க பாருங்க, ஒரு மனிதனின் மீது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அவனுடைய எண்ணம் யார் மேல போகுது? ஏழைகள் மேல போகுது, தரித்திரர் மேல போகுது. இதுதான் உண்மையா பரிசுத்த ஆவியை பெற்றவனுக்கு அடையாளம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இரண்டாவது, நொறுங்குண்ட இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சோர்ந்து போகிறவர்களுக்கு ஆதரவு சொல்ல, துக்கத்தில் இருக்கிறவர்களை விசாரிக்க,
வேதனையிலே இருக்கிறவர்களுக்கு ஆதரவாய் இருக்க, வியாதியிலே இருக்கிறவர்களுக்கு துணையாய் இருக்க பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. Heal the broken hearted. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குவது. எத்தனை பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு இஷ்டம்? எத்தனை பேருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு இஷ்டம்? எனக்கு இஷ்டமே இல்லை. நான் இருந்தாலும் ஒரு கை பார்த்தலான்ட்டு இன்னைக்கு வரலாம் போல ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை. புரியுதா நான் சொல்றது? ஏன்னா அங்க யார் இருப்பாங்க? நோயாளிகள். நம்ம மனசு ரொம்ப வருத்தமாயிடும், பயம் வந்துடும், அழுத்தம் வந்துடும். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற ஒருவன் அந்த இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கூறுகிறவனாய் இருக்க வேண்டும். டெலிவரன்ஸ் டு தி கேப்டிவ்ஸ். பரிசுத்த ஆவியை பெற்றவன் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவான். ஆவிக்குரிய ரீதியாக இதை பார்க்கும் பொழுது ஜெபிக்கிறவனாய் இருப்பான். பரிசுத்த ஆவியை பெற்றவன் ஜெபிக்கிறவனாய், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கத்தக்கதாய் ஜெபிக்கிறவனாய் இருப்பான். கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். அடுத்து, குருடருக்கு பார்வை கிடைக்கும். குருடருக்கு பார்வை கிடைக்கும். நொறுங்குண்டவர்கள் அடுத்தது விடுதலையாக்கப்படுவார்கள். நொறுங்குண்டவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். அப்போ ஒரு மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் இந்த காரியங்கள் எல்லாம் அவன் மூலமாய் செய்யப்படும். ஒரு மனிதனுக்குள் பரிசுத்த ஆவி இருந்தால் இந்த காரியங்கள் எல்லாம் அவன் மூலமாய் செய்யப்படும். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இருதயம் நறுங்குண்டவர்கள் குணமாக்கப்படுவார்கள். சிறைப்பட்டவர்கள் விடுதலையாவார்கள். குருடர்களுக்கு பார்வை கிடைக்கும். நொறுங்குண்டவர்கள் விடுதலையாவார்கள். கடைசியா கர்த்தருடைய நாள் பிரசித்தமாக்கப்படும். Day of the Lord will be preached. கர்த்தருடைய நாளை குறித்து பிரசங்கிக்கப்படும். எங்கு பார்த்தாலும் கர்த்தர் வருகிறார், ஆண்டவர் வருகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், நீதியாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், நேர்மையாய் உண்மையாய் உத்தமமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற செய்தியை அறிவிக்கிறவனாய் மாறுவான். பரிசுத்த ஆவியை பெற்றவனுடைய அடையாளங்கள் இவைகள். ஒரு நாள் யோவான்ஸ்நானகனை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். இதே யோவான்ஸ்நானகர் தான் கலிலேயா கடலோரம் இயேசுநாதர் அந்த வழியாய் வரும் பொழுது அவரை காண்பித்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னவன் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறான். அவனிடத்திலிருந்து வரக்கூடாத வார்த்தை வருகிறது. 2 சீசரை அழைக்கிறான். இயேசுநாதரிடத்திலே போய், வருகிறவர் நீர்தானா, வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்கின்ற செய்தியை அந்த 2 சீசர்கள் மூலமாய் கேட்டு அனுப்புகிறான். அந்த 2 பேர் போகிறார்கள். இயேசுநாதர் அதே கலிலேயா கடலோரம் இருக்கிறார். பிரலான ஜனங்கள் அவரிடத்தில் வந்திருக்கிறார்கள். அங்கே அவர் இந்த 2 சீஷர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னால அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நோயாளிகளை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். இந்த 2 பேர் வந்தாங்க. நாங்கள் யோவானின் சீடர், என்ன வேண்டும்? உம்மிடத்திலே ஒரு விசாரணை. என்ன? வருகிறவர் நீர்தானா, வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? கேட்டுக்கொண்டு வர சொன்னார் யோவான்ஸ்நானகர். இயேசுநாதர் பதிலளிக்கவில்லை. தாம் அற்புதம் செய்கிறதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். பிறகு அவர்களிடத்தில் திரும்பி சொன்னார், குருடர் பார்வை அடைகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். போய் சொல்லுங்கள். அவர்கள் போன பிறகு இயேசுநாதர் சொல்லுகிறார், ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர்களிலே யோவான்ஸ்நானகனை போல
ஒருவனுமில்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அவரை குறித்து என்ன சொல்லி இருக்கிறதோ அதை லூக்காவில படிக்கிறார். அந்த புஸ்தகத்தில் சுருளை வாங்கி படிக்கிறார். இந்த காலவெளியில் அதைத்தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யோவானின் சீஷர்கள் வருகிறார்கள். இதே வார்த்தையை பதிலாக அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இந்த செய்தியை கேட்டதும் யோவான் புரிந்து கொள்வான். காரணம் என்ன? அவன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கம் அதுதான். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனின் மேல் வந்தால் முதலாவது அவனுக்கு கிடைக்கிறது வல்லமை. அவனுக்கு கிடைக்கிறது என்ன? அந்த வல்லமை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அந்த வல்லமையை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அந்நிய பாஷை பேசணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும், மேடை போட்டு உட்காந்துக்கணும். என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஜனங்க கூட மாடுங்களாட்டம், ஆடுங்களாட்டம், குறைங்களாட்டம் கிட்ட குஞ்சுட்டே போயிட்டு என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணிக்கின்னு அப்புறம் அடுத்தது ரொம்ப முக்கியம், கையில எல்லாம் வாங்க மாட்டாரு. அங்க அங்க வச்சுட்டு போயிடுங்க, அந்த பெட்டியில போட்டு போயிடுங்க. என்னட்டா பைபிள் பிரீச்சிங் பண்ற பாஸ்டர்களுக்கு என்ன கிடையாது? வல்லமே கிடையாது. யார் சொல்றாங்களோ இல்ல, பிள்ளைங்க சொல்றாங்க. என்ன இல்ல? எங்க பாஸ்டருக்கு என்ன இல்ல? சொல்லுங்க, நல்லா தைரியமா, பரவாயில்ல, நான் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டேன், சொல்லுங்க. உங்க மச்சலுக்கு தானே நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறேன். பரிசுத்த ஆவியை பெற்றவனுடைய அடையாளம் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிப்பது, ஏழை பங்காளனாய் இருப்பது, குருடருக்கு பார்வை அளிக்க ஜெபிப்பது, முடவரை நடப்பதற்காக ஜெபிப்பது, இருதயம் நடுங்குண்டவர்களுக்காக ஜெபிப்பது, தள்ளப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்வது பரிசுத்த ஆவியை பெற்றவனுடைய அடையாளம். தாழ்மையாய் நடந்து கொள்வது, பெருமையில் நடந்து கொள்வது அல்ல. தர்மையான காலங்களில் உங்க எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியில நிரப்ப விரும்புகிறார். நோக்கம் என்ன? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் அவருக்கு சத்தமா எதுக்கு? பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுறது எதுக்காக? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி பெற்றுக்கணும். ஒரு வேஷம் ஒன்று போட்டு, ஒரு வேஷம் பாருங்க, பாருங்க, வேஷம் அதுக்கு இல்ல. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுறது கட்டுண்டவர்களை விடுதலையாக, to set the captives free, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. 25 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்த போது பெங்களூருக்கு போறதுக்கு எனக்கு வாய்ப்பு. 2000ஆவது ஆண்டு எனக்கு வீட்டு வாடகை எடுத்து கொடுத்து, சர்ச்சுக்கு வாடகை கட்டி, எல்லா அலவன்ஸும் கொடுத்து, கார்பரேட் ஆபீஸ்ல ரெஸ்டியா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு எடுத்து அங்க போய் ஊழியத்தை ஆரம்பிக்க எனக்கு அழைப்பு கிடைத்தது. அப்போ சுகுமார் ஐயாவும் பக்தன், இவங்க 2 பேரும், பக்தன் வாயிலா பிரசாந்தோட அப்பா சுகுணா சுகுமார், இவங்க முதல் ஞானஸ்நான ஆராதனையில சுகையா ஞானஸ்நானம் பெற்றார். அவங்க கிட்ட சர்ச்சை ஒப்படைச்சிட்டு பெங்களூருக்கு வந்துருன்னு சொன்னாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணோம், அவங்ககிட்டயும் பகிர்ந்துக்கிட்டோம். அவங்களும் தயாரா இல்லை ஊழியத்தினுடைய பொறுப்பை ஏற்படுவதற்கு. அவங்களும் தயாரா இல்லை, போறதுக்கு நானும் தயாரா இல்லை. ஒருவேளை போயிருந்தேன் இன்னைக்கு பெங்களூர்ல ஐஃபை பாஸ்டர் ஆகிட்டு இருப்பேன். நான் எல்லாம் அப்படி பார்க்குறாங்க, போகாத போயிட்டியே, நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துருவோமே, உங்ககிட்ட மாட்டின்னு எவ்வளோ தவிக்கிறோமே என்று யோசிக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறது கருத்து. அப்ப நான் நினைத்தது என் சமுதாயம், என் மக்கள்,
அதுவும் இந்த இடத்துல வெறும் தொட்டியில சர்ச்சு கட்டணும்ன்றப்ப பல கருத்துக்கள். இப்ப கூட மனித கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுகிற இடம் இல்லை நம்ம சர்ச்சுகள். மனித கழிவுகள் சம்மர் வந்துச்சுன்னா சாரசாரியா வருவார்கள். நான் லைட் போட்டு காவலுக்கு உட்காந்துக்கணும். அவங்க வீடெல்லாம் சுத்தப்பத்தி குப்பை எடுத்துட்டு சர்ச்சை எடுத்துக்க போட்டு போயினே இருப்பாங்க. நம்ம அப்பனா ஒரு முறை நெருப்பு வச்சு அதை கொல்கின்றோம். உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளை உண்மையாக ஒருவன் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டிருந்தால் ஏழை எளிய மக்களை மறக்க மாட்டான். ஏழை எளிய மக்களை மறக்க மாட்டான். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது அவனுடைய நோக்கமாக இருக்கும். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குவது அவன் பெற்ற தரிசனமாக இருக்கும். அவன் பெற்ற தரிசனமாக இருக்கும். இந்த காலவெளியில பரிசுத்த ஆவி, அதே ஆவியானவர் உங்க மேல கொடுக்கிறார். நீ இருக்கிற இடத்துல வீட்டுல கணவர், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், ஏழை எளியவர்களுக்கு பங்காளராக இருக்க, அக்கம் பக்கம் அயலாகத்தாருக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாய், சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாய், இந்த சமுதாயத்தை மறவாமல், இந்த சமுதாயத்தை, நாம் பிறந்த இந்த சமுதாயத்தை மறவாமல், இந்த சமுதாயத்திற்கு ஊழியம் செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி ஆண்டவர் கொடுக்கிறதுனுடைய நோக்கம், உன் வீட்டுல உன்னை மிஷனரியா கர்த்தர் வைக்கிறார். நீ வேலை செய்யற இடத்துல உன்னை மிஷனரியா கர்த்தர் வைக்கிறார். நீ படிக்கிற இடத்துல உன்னை மிஷனரியா கர்த்தர் வைக்கிறார். உன் குடும்பத்துல, உன் சமுதாயத்துல, நார்த் டைம் பிளாக்ல, சவுத் டைம் பிளாக்ல, ஓரன் பிளாக்ல, வெஸ்ட்லின் பிளாக்ல உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, குருடரை பார்வை அளிக்க, முடவரை நடக்க வைக்க, ஊமியரை பேச வைக்க, ஜெபிப்பதற்காக கர்த்தர் உனக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். வேற எந்த நோக்கத்துக்காகவும் இல்லை. லாஸ்ட் வார்த்தை, எனக்கு என்னவா இருப்பீங்க? சத்தமா என்னவா இருப்பீங்க? முடிச்சுட்டேன். ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசித்து பாருங்களேன். நீ சாட்சியா தெரியாது. உன்னால தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா, தூஷிக்கப்படுதான்னு ஒரு நிமிஷம் யோசித்து பாரு. நீ பேசுற பேச்சு, நீ நடந்து கொள்ளுகிற விதம் ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கிறதா, அவருடைய மகிமையை கெடுக்கிறதா? உன்னை சாட்சியாக இருக்க உன்னை பரிசுத்த ஆவியிலே நிரப்பி இருக்கிறார். உன் சாட்சி எப்படி இருக்கிறது? இந்த சமுதாயத்தினர் இந்த உலகத்தை விட்டு நீ கடந்து போகும்போது, நான் கடந்து போகும்போது என்ன சொல்லுவார்கள்? என்னை குறித்து, உன்னை குறித்து என்ன சொல்லுவார்கள்? நல்லதை சொல்லுவார்களா? ஐயோ என்று சொல்லுவார்களா? நற்சாட்சி பெற்றவர்களாய் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போக வேண்டும். நம்முடைய சாட்சி சரியா இருக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்புகிறார். உலகம் எங்கும் சாட்சிகளாய் இருக்க கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஒரே ஒரு நிமிஷம்